reduce uric acid level quickly. எதனால நம்ம வேகமா இந்த யூரிக் ஆசிட் அளவு குறைக்கணும்னா, ஏன்னா இந்த யூரிக் ஆசிட் அவ்வளோ வேகமா எலும்புகள்ல பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு கீழ்வாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ல ஏகப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள், பாதிப்புகள், கீழ்வாதத்துல வரக்கூடிய ஹீல் பெயினா இருக்கட்டும், நீ பெயினா இருக்கட்டும், இல்ல ஃபுட் பெயினா இருக்கட்டும், பெயினோட மட்டும் இல்ல, அதிகப்படியான வீக்கம், வலி, இன்னும் சொல்ல போனா போன் டிஃபார்மிட்டிஸ், எலும்புகளுடைய அந்த உறுதித்தன்மையை சிதைக்கும். சோ அது மட்டும் இல்லாம எலும்புகள்ல பாதிப்புகளை உள்ளாக்கி எலும்புகள் வளைந்து கொண்டு போவதும், நெளிந்து கொண்டு போவதும், நடக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த யூரிக் அமிலத்துடைய அளவை எப்படி குறைப்பது என்று ஒரு 5 டிப்ஸ் பத்தி இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். இன்னும் இந்த ப்ராப்ளத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளிவர உங்களுக்கு என்ன சந்தேகம்லாம் இருக்கும்னு சில FAQs, ஒரு 10 கேள்விகளுக்கான முற்றிலுமான விடை பற்றியும் பகிர போறோம். சோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம 3 பதிவுகள் யூரிக் ஆசிட் மற்றும் கவுட்டுக்காக அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அத பார்த்தா கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் எப்படி இந்த நோயை வீட்டிலிருந்தே வெல்ல முடியும், வீட்டிலிருந்தே வலி நிவாரணம் பெற முடியும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஸ்ரீயா ஹெல்த் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. கம்ப்ளீட்டான இந்த யூரிக் ஆசிட் லெவலை குறைக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உங்களுக்கு முற்றிலுமா புரியும். தாங்க முடியாத கால்வலி, மூட்டு வலி, பாத வலி, இது எல்லாவற்றுக்கும் யூரிக் ஆசிட் அளவு, ஹை லெவல் ஆஃப் யூரிக் ஆசிட் நிச்சயமா நேர்முகமாவோ மறைமுகமாகவோ ஒரு காரணமா இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாக்குறோம், அதுல நார்மல் லெவலான 6 above பாயிண்ட்ஸ் இருந்தா நமக்கு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கு. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய வாதம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப வரைக்கும் இருக்கிற அசம்ஷன். ஆனா இந்த வலி நம்ம சொன்ன மாதிரி இந்த நீ பெயின், ஃபுட் பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே கட்டாயமா பிளட்ல யூரிக் ஆசிட் அளவு இருக்கும். அதோட இண்டிகேஷன் தான் அவங்களுடைய கணுக்கால் முட்டி பாத்தீங்கன்னா அப்படியே கருத்து, தோல் தடிப்பா மரமறுத்து போயிருக்கும். நம்ம நினைக்கிறோம் காலை மடக்கி உட்காரனாலதான் மாதிரி வருதுன்னு. இல்ல, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், குதிகால்ல எலும்பு வளருது, எக்ஸ்ட்ரா போன் growth இருக்கு, இல்ல குதிகால்ல எலும்பு தேய்மானமா இருக்கு, அதனாலதான் பாதம் அப்படியே வீங்கி போயிடும். நம்ம இந்த போட்டோஸ்ல எல்லாம் காமிக்கிற மாதிரி கால், கணுக்கால் முட்டி மட்டும் வீக்கம் இருக்கும். இந்த மாதிரி வீக்கம் வந்தாலே அந்த எலும்புகளுக்குள்ள யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ரத்தத்துல அது காமிக்கும் போதுதான் நம்ம ரிப்போர்ட்ஸ்ல வெளியாகுதே தவிர நம்ம உடம்புக்குள்ளேயே அது எப்படி கிட்னிக்குள்ள ஸ்டோனா ஃபார்ம் ஆகிற மாதிரி எலும்புகளுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்தாலே நம்ம உணவு கட்டுப்பாடு மூலமா இந்த யூரிக் ஆசிட் குறைப்பதற்கு நிச்சயமான முயற்சி எடுக்கணும். லோ பியூரின் டயட் மீல் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இப்ப நம்ம காமிச்ச இந்த ஒரு அறிகுறி, இன்னொரு அறிகுறி என்னன்னா பிளாடருடைய பாயிண்ட்ல வீக்கம் தெரியும். அதாவது இப்ப நம்ம காமிக்கக்கூடிய பிளாடர் பாயிண்ட் கால்ல பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி வீக்கமா இருக்கும். இத பத்தி நம்ம பழைய யூரிக் ஆசிட் வீடியோல தெளிவா சொல்லிருக்கோம். யூரிக் ஆசிட் அளவை குறைப்பதற்கான ஒரு 5 ரெமெடிஸ் பத்தியும், இன்னும் இந்த வலிகளை, கவுட் பெயினை மேனேஜ் பண்றதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ் பத்தியும் டீடைலான பதிவோட லிங்க் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கோம். அத பத்தி நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தி நம்ம சொன்ன மாதிரி என்ன மாதிரி உங்க சந்தேகம் இருக்கு அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சில கேள்விகள் யூரிக் ஆசிட் பற்றி உங்க சந்தேகத்துக்கான ஒரு விளக்கத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம யூரிக் ஆசிட்கான ட்ரீட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம காமிக்கிற புள்ளிதான் யூரினரி பிளாடருக்கான பாயிண்ட். யூரிக் ஆசிட் லெவல்ல நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அவசியமான பாயிண்ட். நம்ம சொன்ன மாதிரி இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருந்தாலே அந்த பிளாடர்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்வெல்லிங், ஒரு பலூன் மாதிரி ஒரு வீக்கம் இருக்கும். சோ நம்ம கை கட்டவிரல் கொண்டு லைட்டா எண்ணெய் தடவி இந்த வீடியோல காட்டுற மாதிரி உள்ளிருந்து வெளிப்புறமா மசாஜ் பண்ண 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 நமக்கு அந்த வீக்கம் நாளடைவில் குறையும். அதோட 10-15 டேஸ்ல எவ்வளோ ஹை லெவல் ஆஃப் யூரிக் ஆசிட் இருந்தாலும் குயிக்கா நமக்கு ரெடியூஸ் ஆகும். அது ரெடியூஸ் ஆகுதுங்கிறதுக்கு நமக்கு அறிகுறி என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி, குதிகால் வலி, பாத வலி, இது எல்லாமே நல்லா குறைஞ்சிட்டே வரும். அது இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கணுக்கால் முட்டியில இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறம் அதுவும் குறையும். அதுதான் நமக்கு நல்ல இண்டிகேஷன் நம்ம எலும்புகளில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் வெளியேறுது அப்படிங்கிறது. சரி, ஓகே.
இப்ப நம்ம அடுத்து லோ பியூரின் ஃபுட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு கிளான்ஸ் நம்ம கருப்பு கவுனி அரிசி கூழ் எப்படி செய்யணும், பிளஸ் ஒரு கஷாயம் இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய செம்பருத்தி கஷாயம் எப்படி செய்யணும், அதோட கூடிய சில உணவு முறைகளை எது சாப்பிடணும், எந்த ஃபுட் எல்லாம் யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்கு எடுத்துக்கணும், எந்த ஃபுட் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்ற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நம்ம 2 பதிவா கொடுத்துருக்கோம். அந்த பதிவோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு, அதை மறக்காம செக் பண்ணுங்க. யூரிக் ஆசிட்கான மெடிசின் கொட்டை கிரந்தை பவுடர் மற்றும் அமிர்தாதி சூரணம், இது ரெண்டும் நம்ம அந்த வீடியோ பதிவுல சொல்லியிருந்தோம். இது செரிமானத்தை அதிகப்படுத்தும், நேச்சுரலா யூரிக் ஆசிட் லெவலை கம்மி பண்றதுக்காக சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும். சிறுநீரகத்துல ஏதாவது கற்கள் இருந்தாலோ யூரிக் ஆசிட் டெபாசிட் இருந்தாலோ இப்ப நம்ம காமிச்ச மாதிரி பிளாடர்ல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் சிறுநீர் மூலமா பிரித்து வெளியே தள்ளும். சோ நம்ம சொன்ன உணவு கட்டுப்பாடோட ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்லா பெயின் ரிலீஃப் ஆகும், பிளஸ் ஹை லெவல் ஆஃப் யூரிக் ஆசிடும் நமக்கு குயிக்கா ரெடியூஸ் ஆகும். சோ மறக்காம அந்த 2 பதிவையும் பாருங்க. வீட்டில் இருந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கான முற்றிலுமான தீர்வு, வலிகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். சரி, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூரிக் ஆசிட் பற்றிய நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். சோ அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்க மனசுல இருக்கோ அதற்கான விடைகள் பற்றி இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். முதல் கேள்வி, யூரிக் ஆசிட் அப்படின்னா என்ன? நம்ம பியூரின்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அசைவ உணவுகள், ஆல்கஹால் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சிறுநீரகம் அந்த பியூரின்ஸை யூரிக் ஆசிட்ன்ற கழிவு பொருளை கன்வெர்ட் பண்ணும். அது பேர் தான் யூரிக் ஆசிட். அடுத்து யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தா என்ன பிரச்சனை ஏற்படும்? நம்ம ரத்தத்துல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் போது உடல் வலி, வீக்கம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். சரி, யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தா கட்டாய மூட்டு வலி வருமா அப்படின்னா, அந்த யூரிக் ஆசிட் எங்க டெபாசிட் ஆகுதோ, சிறுநீரகங்கள்ல டெபாசிட் ஆனா கற்களா மாறும், மூட்டுகள்ல டெபாசிட் ஆனா மூட்டு வலியா மாறும். அந்த மாதிரி அது எந்த இடத்துல டெபாசிட் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு வலிகள் ஏற்படும். அடுத்து யூரிக் ஆசிட் அதிகமானா பெருவிரல் வலி, வீக்கம் ஏற்படுமா? இந்த பிக் டோ பெயின் அப்படின்றது யூரிக் ஆசிட் உடைய ஒரு முக்கியமான அறிகுறி. இந்த கவுட் ப்ராப்ளம் அதிகப்படுத்திடும், அதுதான் இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க். சோ அப்ப அந்த பெருவிரல்ல நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுது, அந்த பெருவிரல் உள்நோக்கி போகுது இல்ல வெளிநோக்கி விரிந்து கொண்டு போகுது, இல்ல அதுல வீக்கம் இருக்கு, வலி இருக்குன்னா நம்ம கண்டிப்பா யூரிக் ஆசிட் செக் பண்ணி பார்த்து கரெக்டான டயட் எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 அவசியம். அடுத்து யூரிக் ஆசிட் குறைக்க எந்த உணவுகளை தவிர்க்க வேணும்? நம்ம யூரிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணோம்னா பியூரின்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை, முக்கியமா ரெட் மீட், ஃபிஷ், எக்ஸ் போன்ற அசைவ உணவுகளை கட்டாயமா தவிர்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க, டீடைலா இந்த உணவு பழக்க வழக்க பத்தியும் எப்படி இந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ் நம்ம நேச்சுரலா கம்மி பண்ணணும் தெளிவா பேசியிருக்கோம். அடுத்து தண்ணீர் அதிகமா குடிச்சா யூரிக் ஆசிட் குறையுமா அப்படின்னா, தாகத்துக்கு தகுந்த தண்ணீர் குடிக்கணும். தாகம் இல்லாம தண்ணீர் குடிச்சா வயிறு கேஸ்னால உபுசமாயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம அத ஒரு மூலிகை குடிநீரா குடிக்கணும். அந்த தண்ணீர்ல ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், கருவேப்பிலை அடிச்சு தண்ணியா நீர்மோர் மாதிரி குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செரிமானத்தை தூண்டக்கூடிய பதிமுகம் பட்டை குடிநீர், இது போன்ற தண்ணீரா குடிக்கும் போது உணவையே நம்ம எளிமையா செரிக்கிற மாதிரி கூழ், மோர் போன்ற எளிமையா செரிக்கக்கூடிய உணவுகளா எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கட்டாயம் யூரிக் ஆசிட், ஹை லெவல் ஆஃப் யூரிக் ஆசிட் ரெடியூஸ் ஆகும். அடுத்து யூரிக் ஆசிட் அதிகமானா கிட்னி ஸ்டோன் ஏற்படுமானா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிட்னில அது டெபாசிட் ஆனா கிட்னி ஸ்டோனா நமக்கு கண்டிப்பா வரும். அடுத்து யூரிக் ஆசிட் குறைக்கக்கூடிய மெடிசன், நம்ம ஏற்கனவே மெடிசன் பத்தின டீடைல்ஸ் ஏற்கனவே ஹெர்பலா, நேச்சுரலா என்ன மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த யூரிக் ஆசிட் குறைய எத்தனை நாள் ஆகும், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தாக்கம் உடம்புல இருக்கோ அதெல்லாம் நம்ம சில ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டுறோம். பிளட்ல யூரிக் ஆசிட் அளவு அதிகமாகும் போது தான் ரிப்போர்ட்ல இண்டிகேட் பண்ணோம். ஆனா நம்ம கால் பாதம் நீங்க பார்க்கலாம், இப்ப சிறுநீரகம் மற்றும் குடல் பகுதியை பார்த்தாலே எந்த அளவுக்கு நமக்கு டாக்ஸின் டெபாசிட் ஆயிருக்கு. யூரிக் ஆசிட் லெவல் குறையும் போது அங்க இருக்கக்கூடிய அறிகுறிகளும் குறையும். இன்னும் நம்ம கிளினிக்ல கப்பிங் போடும் போது பார்க்கலாம் எந்த அளவுக்கு கலர் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அந்த அளவுக்கு பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் டெபாசிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ இதை பொறுத்து நமக்கு வேகமா
2ல இருந்து 6 மாசத்துக்குள்ள அவங்களுடைய யூரிக் ஆசிட் லெவலை நம்ம கண்டிப்பா இப்ப நம்ம சொன்ன ப்ரொசீஜர்ஸ் மூலமா நீங்க குறைத்து கொள்ள முடியும் வீட்டில் இருந்த மாதிரியே. சோ அதனால யூரிக் ஆசிட்ல அளவை நினைச்சு யாரும் பேனிக் ஆக வேணாம், பயப்பட வேண்டாம். சரி, யூரிக் ஆசிட் அளவு அதிகமா இருந்தா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும் போது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல பேசியிருந்தோம், அது என்சைமை சப்ரஸ் பண்ணி தான் லெவலை குறைக்கும். அதனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது, நம்ம எலும்புகள்ல ஏற்படக்கூடிய தாக்கம் குறைக்க முடியாது. ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். சோ உங்க கால் பாதத்தோட போட்டோ நீங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்கன்னா இதுல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸோட இன்டென்சிட்டி இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி அதற்கான ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கைட்லைன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சோ இதற்காக உங்கள் பற்றிய தகவல் ரிப்போர்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்புங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இன்னும் என்ன டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க பிரசன்டா ஃபேஸ் பண்றீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணும் போன்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும், அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த நோய் பற்றிய தகவல், சொரியாசிஸா இல்ல ஆர்த்ரைட்டிஸா, ஜாயிண்ட் பெயின் பற்றி என்ன தகவல் வேணும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. நிச்சயமா உங்கள் தீர்வுக்கான ஒரு முற்றிலுமான பதிவு நம்ம ஸ்ரீ ஹெல்த் கேர் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கொடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு இத்தோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.